மாலை வணக்கம் நண்பர்களே. இன்று கேஸ் கேஃபேவின் 14வது நிகழ்ச்சியாக நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த காவேரி பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இன்னைக்கு அவருடைய வீடியோ ஒன்று ரொம்ப ஃபண்டாக்டாக டிஸ்கஸ் பண்ணார். வேர்ல்டு எக்கனாமியை பற்றி பேசும்போது அமெரிக்கன் எக்கனாமி கூட ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு நார்மலைஸ் ஆகிடும். ஆனால் நம்ம சைனா எக்கனாமி தான் நம்ம ரொம்ப பயமுறுத்துகின்றது. வேர்ல்டு லெவலில் அவங்க எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல இன்னொரு 5 வருஷத்துல அவங்களோட டாமினேஷன் ஓவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் கொஞ்சம் சிந்திக்க தோணுது. அதே மாதிரி ட்ரம்ப் அமெரிக்கா கொஞ்சம் பூஸ்ட் பண்றதால ஜென்ரலா ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வாபுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது மேஜரா எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. சரி, இப்போ என்னென்ன செக்டார்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பிஸ்னஸ் லைனில் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா, மெட்டல் அண்டு ஃபினான்ஷியல் அப்படி வாங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கன்சூமர் டூரபிள்ஸு ஆட்டோலாம் செல் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரு ஐடி இதெல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் போட்டு எவ்வளோ சப்போர்ட் லெவல், எவ்வளோ டார்கெட் போகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதால நமக்கு என்ன வருதுன்னா, எப்படி சீதோஷன் நிலைகள் மாறுகின்ற மாதிரி செக்டார் வச்சு எந்தெந்த டைரக்ஷனில் என்னென்ன செக்டார்கள் ஆக்டிவாக இருக்கும் அதை வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணி செல் பண்ணுறது, ஹோல்டு பண்ணுறது அப்படின்றது புதுசாக ஒரு டெக்னிக்கை நான் இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கிறதா உணர்றேன் நான். மொத்தத்தில் நான் ஜெய்சங்கர் சார்ட்ட இந்த வாரத்துக்கான, ஏன்னா ஒரு ஃபார்மா அண்ட் ஹோட்டல் செக்டார் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சார் அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறாங்க. மிக்க நன்றி. அதோட ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இப்படியான நிலைகளில் நாம் ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலைகள் தான். இப்போ எப்படி நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, ரெட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கின்றோம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்க. எனவே புதுசாக நம்ம பார்க்குறவங்களுக்கு இந்த ஷேர்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுதான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாமே நாம் பகிர்ந்து கொள்ளுன்ற எண்ணம் தான் இது நம்ம யாரையும் பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் ஒன்லி டிஸ்கஷன் ஆஃப் மேட்ரு தான். ஏன்னா எல்லாருமே செபி ரிஜிஸ்டர்டு தான் அது கரெக்டாக சஜஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஒரு நாலேஜ் ஷேரிங், ஹவு டு லேர்ன் அண்ட் ஏர்ன் அல்லது கிவன் அண்டு லேர்ன் அப்படின்ற ஒரு பாலிசியில் நமக்கு ஒத்த நபர்களோட பகிர்ந்து கொள்ளிக்கலாம் அப்படின்ற ஒரு உயரிய கருத்துக்கள். அதுக்காக நம்ம ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்துள்ளார்கள். வெல்கம் சார். வணக்கம். வாங்க வஞ்சுலா மேடம். வணக்கம் சார். கிளப் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வாரம் நிறைய மேஜரான இம்பாக்ட்ஃபுல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ ட்ரம்ப் பதவி ஏற்க போறாரு. ஸோ அந்த மாதிரி இஸ்ரேல் வார்க்கு ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் அது ஹோல்டு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல நிச்சயமா பெருசா இருக்கும். ஸோ அதே மாதிரி உக்ரைன் வார் எந்த லெவல்ல போகுது, ஸோ நம்மளோட ரிஃபார்மேஷன்ஸ் எப்படி, இப்போ நம்ம போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் நடந்தது இந்த வைரஸ் அப்படின்றது விஷயத்தை பேஸ் பண்ணி. ஸோ அதோடைய ப்ரொலாங்கிட்டிவிட்டி எப்படி இருக்கும்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ நம்ம இந்த வாரம் அதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வாரம் அதோட இம்பாக்ட் நிறையா இருக்கும். அப்போ அனலைஸ் பண்ணி நம்ம வர வாரத்தில் சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீக் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதில் பெருசாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசணும் நம்ம. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு முக்கியமான கீ ஸ்டாக் 2 நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஸ்டாக் பற்றியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதில் அதுலேயும் இந்தியா ஒரு பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எதை வச்சு மோஸ்ட்லி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு
ஒரு அனலிஸ்ட் ரேட்டிங் இருக்கும், அதாவது growth இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து மேஜரான விஷயம் வந்துட்டு. ஸோ இதுல வந்து என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிலாம் பார்க்கிறது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்ப்பாங்க, அப்புறம் ரெவென்யூ growth பார்ப்பாங்க, அப்புறம் அதே மாதிரி அது எவ்வளோ எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குது, கிரீன் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கா, ஸோ ஹைஜீனிக்கா இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் எல்லாமே அதுக்காக அது மாதிரி பார்ப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்போது வந்து பலதரப்பட்ட ஹோட்டல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு மெயினான ஹோட்டல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சாலட் ஹோட்டல்ஸ். ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ரேட்டிங்கை வந்துட்டு நம்மளுக்கு அனலைஸ் பண்ணும்போது கொடுத்தது. இது growth பொட்டன்ஷியலும் நிறைய இருக்கிற மாதிரி. ஸோ அதை பத்தின ஒரு கிறிஸ்பான ஒரு இதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 188 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ரீசெண்டா அதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 815 rupees வரைக்கும் வந்திருக்குது. ஸோ ஒரு 810 825 நடுவில் வந்துட்டு இப்போதைக்கு ஆடிட்டு இருக்குது. 52 வீக் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த வருஷத்துல எவ்வளவு ஹை போயிருக்கு அப்படின்னா 1052 ரூபா வரைக்கும் போயிருக்குது. லோவில் பார்த்தீங்கன்னா 670 rupees போயிருக்குது. ஸோ இப்போ நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இப்போ நம்ம ஆடிட்டு இருக்கிறது. ஸோ அந்த growth ரேட் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23 வரைக்கும் அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 101% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நம்ம 22 to 23 அந்த ரெவென்யூ growth அந்த மட்டும் பார்த்தோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வந்து பெரிய அப்ளாஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சிலையும் வந்து இந்த ஹோட்டல் வந்து அவங்களுடைய ஒரு யூனிக்னஸை வந்து கொடுக்குறாங்க. நிறைய எல்இடி லைட்டிங்கை வந்து யூஸ் பண்றாங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயங்கரமா காப்பாத்துறாங்க அவங்க. ஸோ வாட்டர் கன்சர்வேஷனும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் வந்து ரொம்ப பக்காவை இம்ப்ளிமெண்ட் பண்றது இங்க தான் பண்றாங்க. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரீசைக்ளிங் ப்ராசஸ், அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் ரிடக்ஷன், அது மாதிரிலாம் இதுல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்லி ஹையா இருக்குது. பட் இது வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து நல்லா இருக்குது. பட் ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குதுன்னு பார்க்கணும். இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 209 அப்படின்றதுலாம் ரொம்ப அதிகமான பி ரேஷியோ. பட் மக்களுக்கு இதன் மேல உள்ள அபிமானத்தை இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் தெரியுது இந்த ஸ்டாக்கோட இது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து டிவிடெண்ட் அவங்க கொடுக்கவே கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு 2 வருஷம் ஹோல்டு பண்ணோம்னு சொன்னோம்னா நல்ல ஒரு இது கிடைக்கும். பட் பெஸ்ட் பையிங் பிரைஸ் எப்படின்னு பாக்குறோம்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 735 700 to 735 ஆர் ஒரு 540 550 அந்த ரேஞ்சில் வரும்போது இது வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த 550 ரேஞ்ச் வந்து பெஸ்ட் பையிங் பாயிண்டா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல வாங்கும்போது இதை வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் வச்சிருந்தாலும் நல்ல ஒரு டிராஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்படி டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஹோட்டல் செக்டார்ல நம்ம வந்து இந்த சாலட் ஹோட்டல்ல பார்த்துருக்கோம். இந்த சாலட் ஹோட்டல்ல வந்து நம்ம நீங்க ஒரு கன்சிடரபிள் ஸ்டாக்கா வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்மசூட்டிக்கல் செக்டாருக்கு போனோம்னா இப்போ வைரஸ் வந்துருச்சு. கொரோனா டைம்ல பண்ணீங்கன்னா வைரஸ் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுச்சு. அந்த டைம்ல ஃபார்மசூட்டிக்கல் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய growth கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டைம்லயும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபார்மசூட்டிக்கல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதுலயும் ஒரு பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது எவர் லாஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஒருத்தவங்க ரிலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்கள தான் ரிலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோம்னா அரண்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட 4,28,000 crores வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிறது. ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கம்பெனி. இதோடைய ஷேர் பிரைஸ் இப்போதைக்கு 1786 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது அந்த ரேஞ்சில். அது ஹை வந்து 1960, லோ வந்து 1290. ஸோ அந்த ஹைக்கு பக்கத்துல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது.
ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஆவரேஜ் growth கொடுத்துக்கிட்டே இருக்குது வந்துட்டு கன்சிஸ்டண்டா. 10% கன்சிஸ்டண்டா growth கொடுக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு. ஸோ இதுல வந்து அவங்க நிறைய ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ்ல வந்துட்டு பண்றாங்க, இன்கிரீடியன்ஸ்ல வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஜெனரிக்ஸ்ல ரொம்ப இதுவா பண்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ்க்கு மேல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது. யூஎஸ்ல, இந்தியால இங்கெல்லாம் அதோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு ஒரு அன்அவாய்டபிள் கம்பெனியா இருக்குது. எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுல எனர்ஜி எஃபிஷியன்டான ஒரு ஃபீச்சர்ஸும், இந்த வாட்டர் சேவிங் ஃபீச்சர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா மெயின்டைன் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்கு எனர்ஜி, வாட்டர் எல்லாம் ரொம்ப தேவைப்படும். வாட்டர் கன்சர்வேஷன் வந்து ரொம்ப நிறைய தேவைப்படும். அது வந்து ஒரு மாதிரி எங்கேயுமே டிபெண்ட் பண்ணாம அவங்களுக்குள்ளார சஸ்டைனபிளா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு. அது ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணும்போது அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அது அழகா சன் பார்மசிட்டிக்கல் மெயின்டைன் பண்றாங்க. இட்ஸ் வெரி நோட்டபிள் பாயிண்ட் அது. ஸோ இதுல பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, அந்த பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 32.77, ஒரு நல்ல ஒரு பிஇ ரேஷியோ. ஸோ கம்பேரிட்டிவ்லிவா ஒரு நல்ல வந்து ஒரு பை பொட்டன்ஷியல் தான் இருக்குது. ஸோ செக்டோரியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. டிவிடெண்ட் வந்து ஒரு 2.5% கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தியா இருக்கிறது. ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சடா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணாம ஜெனரிக்ஸ்ல வந்துட்டு பண்றாங்க. ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஃபார்முலால பண்றாங்க, ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ்ல பண்றாங்க. அப்படின்ற மாதிரி ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் இருக்கும்போது அதோட growth வந்து ஒரு 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 சிங்கிள் பேஸா இல்லாதன்றதால வந்துட்டு ஹைலி சஜஸ்டபிள் டு இன்வெஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றது வந்து அந்த ஹோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது சாய்லட் ஹோட்டலும் சன் பார்மசிட்டிக்கலும். சாய்லட் ஹோட்டலுக்கு ஒரு பையிங் பிரைஸ் எங்க வந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சன் பார்மசிட்டிக்கலுக்கும் எந்த ஒரு பெஸ்ட் பையிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 1500 ஒரு 1000, ஒரு 450 அந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது அது பை கன்சிடர் பண்ணோம்னா ஒரு நல்ல ரேட், நல்ல ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுக்கும் நம்ம 2 இயர்ஸ்க்குள்ளார. ஸோ அந்த டைம்ல வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையா வந்து பை பண்ண பாருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கும். அந்த 1450 அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் பையிங்கா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு 2 ஸ்டாக்ஸை வந்து சஜஸ்ட் பண்றோம். இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் வந்து. ஓகே சார், இப்போ இதை பத்தின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் சார். ஓகே சார், உண்மையிலேயே 2 சொல்லியிருக்கீங்க, சாலட் ஹோட்டல்ஸ் அண்ட் சன் ஃபார்மா. இதில் ஒன்றும் கொஷின்ஸ் பெருசாக இல்லை. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு சொல்றீங்கன்னா இந்த வாரம் நம்ம ஸ்டார்ட்டாக கூட முடிச்சுடுவோம். ஏன்னா ஆடியன்ஸ் தான் நமக்கு கொஷின்ஸ் வரணும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டு நம்ம அன்பு சார், என்னாச்சும் கேள்வி இருந்தாலும் கேளுங்க, இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடலாம் அப்படியே. வேற மஞ்சுளா மேடம் டவுட் கேக்குறீங்களா? இல்லைங்க சார், ஒன்றும் இல்லை. ஓகே, அன்பு சார் நல்லா வரீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ சார், நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு 2006 இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த 2008 கொஞ்சம் நல்லா அடி வாங்கினேன். இப்போ வந்து கொஞ்சம் வாட்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ ஈக்விட்டியில் ஃபுல்லாக அடி வாங்கினதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஈக்விட்டி கிட்ட அந்த ஜேஎம் ஃப்ளெக்ஸி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் ஐடி ஸ்மால் கேப் ஃபண்டில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ ரொம்ப அடி வாங்கிட்டு வருது. ஸோ அதில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் 6 மந்த்ஸாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டெட் ஃபண்டில் தான் சார் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், லிக்விட் ஃபண்டும் அண்ட் இந்த இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் சார், ஓவர் நைட் ஃபண்ட்லலாம். பியூட்டிஃபுல் சார். ஓவர் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அழகா வந்து அந்த கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் மணியை வந்து ரொம்ப அழகா டீல் பண்றீங்கன்னு அர்த்தம். சார், இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்போ கம்மியாகுதோ அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். பிகாஸ் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முக்கியமான விஷயம்
மணி க்ரோயிங்கை விட அலோகேஷன் ஆஃப் யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். அங்கே அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபியூச்சரில் அதோடைய என்ஏவி ரைஸ் ஆகும்போது அந்த அக்யூமுலேட்டட் யூனிட்ஸ் இன்டூ என்ஏவி தான் உங்களுடைய க்ரோத்தை வந்து கொடுக்கும். அதனால எப்போல்லாம் சீப்பாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். மேபி இந்த சுவிட்சிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா, எப்பப்பெல்லாம் கீழே வருதோ வந்து அந்த டைம்ல வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து டெப்ட்லயோ இல்ல மணி மார்க்கெட் ஃபண்ட்லயோ வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ஏவி கம்மியாகும் போது நீங்க வாங்கிடலாம். ஓகே, பியூட்டிஃபுல் சார். ஹேட்ஸ் ஆஃப். நல்லா இருக்குது உங்களுடைய அந்த அலோகேஷன், மணி அலோகேஷனை எப்படி இன்வெஸ்ட் பண்றதெல்லாம். நீங்க அதே மாதிரி ஸ்மால் கேப்ல நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகணும் போது, கீழே வந்து மேலே போகும்போது அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் திருப்பியும் முதல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்ல பண்ணுங்க. ஒரு 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 4 இயர்ஸ், ஒரு 8 இயர்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அப்புறம் 8 இயர்ஸ் இந்த சென்ஸ் வந்து 2.5 வருஷம் ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்ல, அதுக்கு 2.5 வருஷம் வந்துட்டு மிட் கேப்ல, அது கடைசி 2.5 வருஷம் வந்து ஸ்மால் கேப்ல. இது வந்து கொஞ்சம் அழகா டிவைட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த ரேஷியோல தான் மார்க்கெட்ல உள்ள ஒரு கம்பெனிஸும் ஏறும். வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன்ஸ் ஆயிட்டு மேலே ஏறும்போது அதான் முதல்ல ஏறும். ஸோ இந்த கடைசி ஃபேஸ்ல தான் ஸ்மால் கேப்ஸ் ஏறும் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாமே டீட்டெயிலிங் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன் சார். சார் இப்போ நம்ம அந்த ஒரு நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு 40s to 50s இருக்கிறவங்களுக்கு, ஒரு மிட் ரிஸ்க்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் சூட் ஆகும் அப்படின்றத இந்த வாரம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஈக்விட்டிலே சைடு போகாம டெப்ட்லயும் கொஞ்சம் இருக்கணும். ஒரு பெரிய எனக்கு அப்ரிசியேஷன் தேவையில்லை, என்னுடைய ஃபண்ட் வந்து ஓரளவுக்கு எனக்கு சரியா இருந்தா போதும் அப்படின்லாம் கேட்பாங்க. கேபிட்டல் வந்து எனக்கு கேரண்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அதுல வந்து ஒரு ரிஸ்க் அப்பிடைட் எல்லாம் மாடரேட்டா வச்சுக்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு ஒரு நல்லா இருந்தா எப்படி இருக்கும். ஒரு 40s to 50s இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்னு பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது பியூட்டிஃபுல்லான டாடா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அந்த ஃபண்ட் சாரி, இதை பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கேட்டகரியில வரும். ஹைபிரிட் கேட்டகரி இந்த சென்ஸ் வந்து ஈக்விட்டியும் டெப்ட்லயும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் வந்துட்டு. ஸோ இதுல இவங்களோட ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்குது. ஒரு 10,207 crores வந்து இவங்களுடைய ஃபண்ட் சைஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா இன்செப்ஷன் பாத்தீங்கன்னா 2010 வந்து அவங்க இன்செப்ஷன் நடந்திருக்குது இந்த டாடா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து. ஸோ ரேட்டிங் வந்து ஆவரேஜா ஒரு 3.6 அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ல வந்திருக்காங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் டீசெண்டா கொடுத்துருக்காங்க ஒரு 10 இயர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து இப்போ 4 இயர்ஸ்க்குள்ள தான் டக்குன்னு சடனா ஜம்ப் ஆயிடுச்சு வந்து. பட் இவங்க பார்க்கும்போது ஒரு 12% வந்து இந்த மாதிரி ஹைபிரிட் ஃபண்ட்ல கொடுக்கறதுன்றது ரொம்ப டீசென்டான ஒரு இதுதான். ஒரு நல்ல ஒரு ஸ்கோரு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஒரு 12% அப்படிங்கிறது. ஸோ ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க, ஈக்விட்டிலையும் டெப்ட்லையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷனும் நல்லா வந்து பண்றாங்க வந்துட்டு. இவங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 65 to 80% வரைக்கும் ஈக்விட்டியில் பண்றாங்க, 20 to 35 வரைக்கும் டெப்த்தில் பண்றாங்க வந்துட்டு. ஸோ இந்த பேலன்ஸ் அப்ரோச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது வந்துட்டு. இது யாருக்கு சூட் ஆகும்னா ரொம்ப லாங் டேர்ம்ல போறோம் இல்லைங்களா, ஒரு 20 இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ற மாதிரி இருந்தோம்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு இந்த என்ஏவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 rupees 50 paise அந்த மாதிரியான இதுல போயிட்டு இருக்கிறது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் டீசெண்டா தான் இருக்குது, ஒரு 1.6% அப்படின்னு தான் இருக்கிறது வந்துட்டு. ஸோ இவங்க வந்து அசெட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் எக்ஸாக்டா வந்து 44.23%, டெப்ட் வந்து 24.51%, ரியல் எஸ்டேட் வந்து 2%. ரியல் எஸ்டேட்லயும் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, பட் ரொம்ப கம்மியா தான் பண்றாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட்டோட செக்டார் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒரு பேனிக்கான செக்டார் தான் வந்து. அதே மாதிரி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அந்த மாதிரியான கேஷ் செக்மெண்ட்லயும் வந்து ஒரு 29.25 இதுல வந்துட்டு பண்றாங்க. ரொம்ப நல்ல இதுவா இருக்குது. ஒரு 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 மினிமம் 5 இயர்ஸ்ன்றதுலாம் இன்னைக்கு வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணவே வேண்டாம்னு நினைக்கிறோம். பட் மினிமம் 10 இயர்ஸ்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குலாம் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த ரிஸ்க் எனக்கு ரொம்ப வேண்டாம், எனக்கு நான் அது எதுவும் பண்ண முடியாது, பட் ஈக்விட்டில எனக்கு வந்துட்டு வேணும், எல்லாத்துலயும் வந்து வேணும், எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும், அது கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபண்ட் வந்துட்டு ரொம்ப சூட்டபிளான ஒரு விஷயம்.
இதை வந்து எப்படி சொல்றது வந்துட்டு ஒரு ஆர்பிட்ரேஜ் விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஆஹ் நம்மளோட டிராவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா சஸ்டெயின் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப டீசென்டான ஒரு ஒரு ஃபண்டு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்டில் டாடா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்துட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு குட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் இதுல வேற எதனாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். வேற ஏதாவது பர்சனலா வேற எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாலும் ஃபர்தரா பண்ணிக்கலாம் சார். வெல்கம் அன்பு சார். வாரம் வாங்க. சண்டே 9 to 9:30 இந்த கிளப் ஹவுஸில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் அதில் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவதுனாலும் நீங்களும் ஷேர் பண்ணலாம். மொத்தத்தில் நாலேஜ் ஷேரிங் அதனை மீன நாங்கள் பண்ணுறோம். இன்னும் உங்கள் சஜஷன் கூட வெல்கம் சார். ஜெய்சங்கர் சார் வந்து இஸ் ஹோலி டெடிக்கேட்டட் அண்ட் மோர் இம்ப்ரெசிவ்லி ஆக்டிவ் பர்சன் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் இதில் அவங்க டாக்டரும் அதில் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்களும் அதை பண்ணி போன வாரம் ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதை கூட நீங்கள் போன இது கேஷ் கேஃபே 13 கூட கேட்டு பாருங்கள் சார். அன்பு சார் இந்த வாரம் அவங்க ட்ராவலில் இருக்கிறதால வரல. இன்னும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு தடவை மணி சம்பந்தமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக ஜெய்சங்கர் சார் அவர்கள் தானே முகந்து அதில் பங்கேற்பதில் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். நம்மை போன்றவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து விஷயங்களை தெரிந்து கொள்வதில் முக்கிய பங்கினை வகிக்கின்றார். அன்பு சார், உங்கள் ப்ரொஃபஷன் என்ன சார் தெரிஞ்சுக்கலாங்களா? ஆக்சுவலாக அந்த மீடியா ஃபேக்கல்ட்டி நான் கவர்மெண்ட்டு இன்னொரு 1 or 2 years ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த இதில் மார்க்கெட்டை வந்து டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மணி கண்ட்ரோல் ஆப்பில் ஃபாலோ பண்ணுறேன். வாட்ச் லிஸ்ட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்கேன், பார்க்குறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு இப்படி அப்போ இருந்தே எனக்கு ஈக்விட்டியில் தான் ரொம்ப இது இன்டர்டே அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் ரொம்ப ரிஸ்கான இது. பட் போக வேணான்னு சரி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நல்ல நாலேஜோட வந்து போகணுன்னு ஒரு இது. பட் ஆனால் என் நாலேஜெல்லாம் இன்னும் பத்தாது. அந்த மூடு மைண்ட் பேலன்சிங்கு அதெல்லாம் வந்து நிறைய சைக்காலஜிலாம் வந்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கின்னு நாலேஜ் இது பண்ணிட்டு அப்புறம் இன்டர்டேலாம் போகலாம். அது பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் ஆனால் இன்னும் ஈக்விட்டியில் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு இன்வெஸ்டராக போயிடலாம். இன்வெஸ்டராக தான் பிகினிங்கில் இருந்தேன். நிறைய அந்த கோல் இந்தியா அந்த மாதிரி ஐபிஓலாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஷேர்ஸ்லாம் இதாகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆன அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் இருந்து கொஞ்சம் லோன்லாம் இருந்ததுனால சரி இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு கொஞ்சம் அப்படியே இறங்கலான்னு பார்க்குறேன். 2-3 ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்க்கணும் சார். உங்களுடைய நாலேஜ் ஷேரிங்லாம் இட்ஸ் வெரி குட், சூப்பராக பண்ணுறீங்க ஜெய்சங்கர் சார். நான் நிறைய கிளப்பில் பார்த்துருக்கேன். உங்களுடைய இன்சைட்ஸு நிறைய விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் நல்ல நாலேஜபிளாக நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ரொம்ப அருமையான நாலேஜ் ஷேரிங். தேங்க்யூ வெரி மச். மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி பேஸ்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிட் கேப் ஸ்மால் கேப்பில் நல்லா ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கேன் ஒரு 1.5 2 years பேக் வரைக்கும். இப்போ ஒரு 6 months ஒரு 1 year ரொம்ப டவுனில் இருக்குது அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த கேட்டகரியில். ஸோ அந்த ஐடிஐ ஸ்மால் கேப்பு இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் நிறைய அந்த நிப்பான் ஸ்மால் கேப்பு இந்த மாதிரி ஒரு ஜேஎம் ஃப்ளெக்ஸி ஃபண்டு இது மாதிரி ஒரு 4-5 ஃபண்டு, அதே மாதிரி அது பந்தன் இது மாதிரி ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்டு கேம்ஸ் அண்டு கார்பில் எல்லாம் கொஞ்சம் நிறையாவே நான் டைரக்ட் தான் சார் போவேன். ஏன்னா நாலேஜ் இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நானே எக்ஸாம் எழுதி ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டராக ஆம்பியில் வந்து பண்ணணும்னு கூட பிகினிங்கில் ஒரு 5-10 years பேக்கில் போனேன். சரியா இதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா கொஞ்சம் அப்படியே இந்த ஆஃபீஸு ஒர்க்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். எல்லாமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் சன் வந்து பேட்மிண்டன் கோச்சு. அப்படியே எனக்கும் நான் செஸ்ஸுக்குலாம் நிறைய விளையாடுவேன். அப்படியே ஓடிட்டு இருக்கு சார் லைஃப். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு உண்மையிலே பெரிய ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்றது. மிக்க நன்றி. எங்கே இருக்கீங்க சார்? சென்னையா? சைதாப்பேட்டு தான் சார். சென்னை சைதாப்பேட்டு சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, முடிஞ்சால் நீங்கள் அந்த கிளப் ஹவுஸில் நம்பர் கொடுத்தோன்னா லிங்க் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறோம் சார். ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்னாலும் சொல்லுங்கள். ஒரு சார் நம்பர் நாள் தரேன். நீங்கள் வீக்லி இது மாதிரி எவ்ரி சண்டே 9 to 9:30
வந்துடும் மோஸ்ட் ப்ராப்ளியே வந்துடும் இது அட்டன்ஸ். ஓகே, சார் நம்ம கேஷ் கஃபேல வந்து ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம் சார். ஒரு 10 ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு அந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த PE ரேஷியோ எப்படி பார்க்கணும், நீங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவு தான் இருக்கும், பெக் ரேஷியோ வந்து பேஸ் பண்ணி எதை பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே போதும் சார். ஒரு ஸ்டாக்கை நல்லா செலக்ட் பண்ணிடலாம், எது இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 10 கட்டளைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கலாம். தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குங்க சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்ட்ரா ட்ரேட் வேண்டாம். பிகாஸ் நீங்க ஒரு 58ல இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க சார். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம் எழுதுங்க சார். NISM எக்ஸாம் எழுதுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 50 மார்க்ஸ் வந்துட்டு பாஸ் மார்க் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கேன் வின் சார். அதை நல்லா பாருங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்டு ஒரு இது உதவாகவும் இருக்கலாம். ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க அதில் போகலாம். நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகும்போது. இப்போ ஸ்டாக்லயும் பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு பேலன்ஸ் ஷீட், ஒரு கேஷ் ஃப்ளோ எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எது பெஸ்ட் பை, எது பெஸ்ட் செல் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தெரிஞ்சாலே போதும் சார். சரியா செலக்ட் பண்ணிடலாம். நம்ம அதுக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடியோவும் நம்ம டெலிகிராம்ல போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் பெருசுன்றதுனால டெலிகிராம் தான் அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு அந்த இது கூட உங்களுக்கு போடுறோம். நீங்க அதை பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சுட்டு நீங்க பண்ணலான்ற மாதிரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகாம. பட் ரொம்ப என்ன பண்ணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம் சார். நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்டாவும் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் செபி ரெஜிஸ்டர் கிடையாது சார். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் வந்துட்டு. ஃபண்டமெண்டல் சரி டெக்னிக்கலும் சரி எல்லாத்துலயும் நம்ம அனலிஸ்டா தான் இருக்கிறோம் வந்துட்டு. ஸோ என்னோட டாட்டர் வந்து அவங்க எல்லாமே NISM சர்டிஃபைடா தான் இருக்காங்க. அவங்க ஈக்விட்டி, டெரிவேட்டிவ்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க பக்காவான சர்டிஃபைடு வந்துட்டு. இப்போ அவங்க இந்த எக்ஸாம் கூட எழுத போறாங்க, கமாடிட்டிஸ் எக்ஸாம் கூட. ஸோ அது கூட நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த்ல வர மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க வந்து ஒரு லீகல் அனலிஸ்ட், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அனலிஸ்ட் சார். ஃப்ரீ சார். என்ன வேணாலும் நீங்க கேளுங்க சார். வாரம் வாங்க, குரூப்ல இணைஞ்சிக்காங்க. முடிஞ்சா அந்த வீடியோஸ் பாருங்க சார். கேஷ் கஃபே வீடியோ பாருங்க, நிறைய இருக்கு. சூப்பர் சார். ஆல் தி பெஸ்ட். நல்ல டாக்டருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க சார். வீல் நிறைய நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சார். இது பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் டிப்ஸ். அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுவோம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். மஞ்சளா மேடம், உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருக்குங்களா மேடம்? இல்ல சார், ஒன்றும் இல்லை. ஓகே மேடம், தேங்க்யூ. ஸ்டாண்டர்ட் கிளாஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் புதுசா IPO வந்ததோ. சாரி சார், ஒன்று ஜெய்சங்கர் சொல்லுங்க சார். ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ன்னு சார் முன்னாடி மாதிரி IP நம்ம பாக்குறது இல்ல சார். பட் நிறைய வருது. நம்ம நண்பர் கேட்டாரு, அதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க, இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. சார் இப்போ வந்து அது வந்துருச்சா சார்? லிஸ்ட் ஆயிடுச்சா? நான் அதுல லிஸ்ட் ஆயிடுச்சு. 190 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்? ஓகே சார். அனலைஸ் பண்ணி அடுத்த வாரம் முடிஞ்சா கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே சார், பார்க்கலாம் சார். ஓகே, முடிச்சிடலாங்களா? ஓகே சார், ஃபைன் சார். நன்றி. அன்பு சார், நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கும் நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன. நிறைய படியுங்கள், சிந்தியுங்கள், ஷேர் பண்ணியுங்கள். சேர்ந்து இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சலாமா சார்? ஹலோ சார், ஒரு நிமிஷம். இந்த K13 ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த ஷேர் மார்க்கெட் அனலைஸ், அந்த IPO தான் மெயினா பாக்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட், இப்ப சார் சொன்ன ஸ்டாண்டர்ட் கிளாஸ்னு ஒரு IPO, அந்த K13 ஏதோ ஒரு குட் பாத்தோ பார்த்துன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், இந்த ஷேர் டிப்ஸ் டெய்லி வந்து ஆக்சுவலா அது 2வது ஸ்பெஷல் குரூப் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. அதுல பயங்கரமா 15 lakhs 20 lakhs அது டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து ஷேர் டிப்ஸ் டெய்லி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சார். இந்த K13
பாத்வே குட் பாத்வேன்னு ஏதோ சம்திங் அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அதில் ஒரு மெம்பராக என்னையோ யாரோ வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. அதில் நிறைய அந்த இதெல்லாம் டிப்ஸ்லாம் பார்த்துருங்க சார். அதில் டெய்லி எல்லா ஐபிஓவும் வருது. மெயினாக அவங்க ஐபிஓ தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன்றா நோட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றா அதில் உங்களுக்கு வேணா அந்த லிங்க் ஒன்றா கூட அனுப்பிச்சி விட்றேன். அதை ஒன்றா பாருங்கள். K13 போட்டு குட் பாத்து ஏதோ டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மீட்டிங் போது மார்க்கெட் லைவ்லயும் நிறைய பண்றாங்க. நிறைய ஐபிஓ தான் டிஸ்கஸ் பண்றாங்க நிறைய. அதில் ஃபுல்லா எல்லா ஹிஸ்டரியும் அவ்வளோ அனலைஸ் பண்றாங்க சார். ஓகே சார். எனவே தேங்க்யூ சார். சார் இப்ப நீங்க ஐபிஓ சொன்னதால நம்ம சொல்லிடுறோம் சார். ஆக்சுவலா ஐபிஓ முன்னாடி மாதிரிலாம் இல்ல சார். இப்பெல்லாம் வந்து நிறைய ஹைப் பண்ணி தான் பண்றாங்க. ஆக்சுவலா எல்ஐசி வந்தப்போ நாங்க வந்து அப்பயே ஒரு வார்னிங் கொடுத்தோம். வந்துட்டு எல்ஐசி வந்து கிரே மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட 3000 எல்லாம் போகும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க அனலைஸ் பண்ணி உடனே ஒன்று சொன்னோம், அந்த 1000 rupees கம்மியா இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க, அது வரைக்கும் வாங்காதீங்க, அது ஒர்த்தே கிடையாதுன்னு சொன்னோம். அப்ப எல்லாம் ரொம்ப 2500 எல்லாம் சீப்பான பிரைஸா இருக்கும் உங்களுக்கு எல்ஐசி வந்துட்டு வரும்போது அப்படின்னாங்க. பட் ஆக்சுவலா லிஸ்ட் ஆகும்போது அது 960 தான் லிஸ்ட் ஆனிச்சு. நம்ம சொன்ன மாதிரி நியர் 1000 கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கீழே எல்லாம் போனுச்சு, உங்களுக்கு தெரியும் வந்துட்டு. அதனால அந்த ஐபிஓ ஃபீவர் அப்படின்றது சார், இப்போ ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒர்க் இன்வால்வ் ஆகும்போது அவங்க ரியல் அந்த என்ன சொல்லுவாங்க, அது நம்ம கலோக்கியலா சொல்லுவாங்கல்ல, அவங்க லட்சணம் அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்க ஸ்டாக்ல மீன் அந்த மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அதோடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஃபர்தர் ரன்ல தான் சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் அப்படிலாம் பார்த்துட்டு தான் வந்து நீங்க மார்க்கெட்டே அந்த ஒரு ஸ்டாக்கே ஸ்டடி பண்ண முடியும் வந்துட்டு என்ன மாதிரியான இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வரைக்கும் ஹைப் வந்து நடந்துட்டு இருக்கு சார். அதனால ஐபிஓல இப்போ பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் சார். இப்போதைக்கு ஐபிஓ பக்கம்லாம் போக வேண்டாம் அப்படின்றது எங்களோட கருத்து. நாங்கெல்லாம் நிறைய மாறிட்டோம் அந்த அந்த விஷயத்துல. நாங்களும் நிறைய அந்த இடத்துல ஒரு ஐபிஓ ஃபீவர் இதுவா தான் இருந்தது நம்ம. பட் இப்போ அதெல்லாம் வந்து நாட் அட்வைசபிள் சார். 100% நாட் அட்வைசபிள் சார் ஐபிஓல கலந்துக்கிறது. அது ரேட் மேல போனாலும் பரவாயில்ல, விட்டுட்டு பிடிச்சாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு க்ரோத் மேக்கிங் ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். வேற எங்கேயும் போயிடாது சார், லிஸ்டா எங்க தான் சார் இருக்கும். அதனால ஐபிஓல வாங்கலைன்னா நம்ம வாங்கவே முடியாது லைஃப்ல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். அதனால ஐபிஓல அவாய்ட் பண்றது 100% வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்றது அதான் சார். ஆமாம் சார். இந்த நான் முன்னாடி ஷேர் அனாலிஸ்ட் இந்த தாமோதரன், அருள்ராஜன், இது மாதிரி ஒரு நிறைய பேருடைய ஸ்பீச்சு வீடியோஸு. தாமோதரன் சார்லாம் அவ்வளோ நல்லா சொல்லுவார். அவ்வளோ அடி வாங்கியிருக்கார் லைஃப்பில். சும்மா அவருடைய கார்லேயே எல்லாம் பறந்து அப்புறம் அடியெலாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சர்க்கிள்லாம் இது பண்ணி நிறைய சொல்லுவார். அந்த ட்ரைனிங் கிளாஸ்னால் ஒரு 4-5 கிளாஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஐபிஓவும் என்எஃப்ஓவும் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ரொம்பலாம் போக மாட்டேன். முதல்ல ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் ஃபண்டே போட்டு மணி கொண்டு அனலைஸ் பண்ணி தான் நான் இன்வெஸ்டிங்கே போவேன். ஸோ அது மாதிரி சும்மா இந்த அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல லார்ஜ் அண்ட் மிட் அண்ட் ஸ்மாலு அந்த மாதிரி இதில் தான் சார் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அதோடைய ஒரு 5 years ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு 1 year வரைக்கும் பார்த்து 3 months 6 months 1 year அது மாதிரி பார்த்துட்டு தான் சார் இன்வெஸ்ட் போவேன் நான். ஓகே சார். தேங்க்ஸ் சார். சார் எப்பயுமே ஒரு ஸ்மால் கேப் தான் சார் வந்து ஒரு பெரிய மல்டி பேக்கரா இருக்கும் சார். ஒரு பெரிய லார்ஜ் கேப் தான் மல்டி பேக்கரா இருக்க சான்ஸ் கிடையாது. அதனால மார்க்கெட்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள இருக்கிறீங்களோ, மார்க்கெட் எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் ஒரு மல்டி பேக்கர் எடுக்க முடியும். ஒரு ஸ்டாக் தொட்டாலும் எங்கே போய் நிற்கும் சார் வந்துட்டு. அதெல்லாம் வந்து மல்டி பேக்கர்லாம் ஸ்மால் கேப்ல நடக்க முடியும், நடத்தி காட்டும். பட் அதை செலக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய நாலேஜ் வேணும் சார் வந்துட்டு. மார்க்கெட்ல உள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். அது இருக்கும்போது நல்லா நடக்கும் சார். குட் லக் சார். சார் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். அன்பு சார் க்ளோஸ் பண்ணிடலாங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வாரம் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அப்படின்றத சார் அனலைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். புதுசா வந்த ஐபிஓ தான். பட் ரொம்ப மார்க்கெட் இருக்கு. ஒருத்தர் கேட்டாரு, நீங்க எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. அதை சார்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு பார்மசூட்டிக்கல், ஒரு ஹோட்டல், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். மிக்க நன்றி. தளத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், ஷேர் பண்ணிப்போம், சிந்திப்போம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஷேரிங் சார். தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட் சார்.